ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா வீட்டு சமையலறை. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? பாம்பே கராச்சி அல்வா தாங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸி தாங்க. உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் அந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த ஒரு பவுலில் நான் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நம்ம 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரைலாம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், நல்லா கொதியுது சர்க்கரை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாக ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கலர் தேவையில்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நெய் ஆட் பண்ணதும் நம்ம கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது இன்னும் நல்லா கெட்டியாகுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாயிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ 2வது ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா திரண்டு வருது. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், இது கூட உங்களுக்கு தேவையான அளவு நட்ஸு ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி பாதாம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி முந்திரி தாங்க சாப்டு பண்ணி முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணி பாருங்கள், முந்திரி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள் அழகாக உழுவுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அல்வாலெல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பார்க்குறப்பயே அவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அல்வாவை இதில் ஊற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள் எப்படி உழுவுதுன்னு ஜெல்லி மாதிரி. இதாங்க கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பீஸ் போட்டு பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.